இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ளோரல் டிசைனோட 7th கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இது முழுக்க ஆர்டின் டிசைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதை எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே பேசிக்கான ஆர்டின் எப்படி போடுறதுனா, நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு வந்து ஆர்டின் வரைய தெரியாது அப்படின்னா 2 சர்க்கிள் போட்டுட்டு கீழே வந்து வி ஷேப்பில் நீங்கள் இழுத்து விட்டு ஜாயின் பண்ணும்போது ஒரு ஆர்டின் கிடைக்கும். நான் வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரே சைஸில் 2 சர்க்கிள் போட்டுக்கோங்க. கீழே வந்து அந்த வி ஷேப்பில் போட்டு நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒரு ஆர்டின் வந்து கிடைக்கும். இப்போ வந்து அதை வந்து ஃபுல்லாக கலர் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இன்னொரு டைப் ஆஃப் ஆர்டின் வந்து வரையலாம். ஃபஸ்ட்டு எடுத்தையும் ஒரு சிங்கிள் லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு இந்த ஆஃப் சைடு ஒரு சர்க்கிளும் இந்த ஒரு ஆஃப் சைடு சர்க்கிளும் போட்டு வரையும்போது அது இன்னும் பர்ஃபெக்டாக வரும். எனக்கு வந்து சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக வரல அப்படின்னு நினைக்கிறீங்க வந்து ஒரு லைன் போட்டுட்டு இந்த சைடு ஒரே மாதிரி சைஸில் வர மாதிரி ஆர்டின் போடும்போது பர்ஃபெக்டான ஒரு ஆர்டின் வந்து கிடைக்கும். ஆனால் இது கலர் பண்ணுறக்காக ஃபுல்லாக கலர் பண்ணாமல் அதோட பார்ட்ரு மட்டும் லைட்டாக ஒயிட் வர மாதிரி கலர் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணும்போது கொஞ்சம் வாட்டர் எஃபெக்ட் வந்து அதில் இருக்க மாதிரி தெரியறதுக்காக ஃபுல்லாக கலர் பண்ணாமல் விட்டுருக்கோம். இப்போ நம்ம இன்னொரு டைப் ஆஃப் ஆர்டின் வந்து வரையலாம். இது வந்து நார்மல் ஆர்டின் மாதிரி வரையாமல் அந்த வளைவுகள் வர மாதிரி வரைஞ்சிக்கலாம். அப்படி என்ன பண்ணணும்னா, நான் வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா, மேல் வளைவுகள் வளைஞ்சு கீழே வந்து ஒரு சர்க்கிள் வர மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருப்போம். உள்ளே கலர் பண்ணும்போதும் அப்படி தான், ஃபுல்லாக கலர் பண்ணாமல் அந்த பார்டர் மட்டும் கலர் பண்ணுறதுக்காக கேப்பு விட்டுட்டு உள்ளே வந்து ஒரு சின்ன சர்க்கிள் வந்து கேப் பண்ணாமல் நம்ம ஒயிட்டாக விட்டுருக்கோம். கலர் பண்ணும்போது அவுட்லைனை விட்டு வெளியே வராத மாதிரியும் கேப் வந்து இல்லாத மாதிரியும் கலர் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது தான் டிசைன் வந்து பர்ஃபெக்டாக நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு சிம்பிளான ஒரு ஆர்ட் டிசைன் வந்து வரையலாம். ஒரு ஆர்ட் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கும், இன்னொரு ஆர்ட்டின் கீழே பார்த்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக வரையாமல் கொஞ்சம் வளைவுகள் வளைஞ்ச மாதிரி நம்ம வந்து ஆர்ட்டின் ஷேப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வளைவுகள் வரைஞ்ச மாதிரி நம்ம ஆர்ட்டின் போட்டுக்கலாம். உங்களுக்கு இது கரெக்டாக வரல அப்படின்னா நம்ம ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அந்த சர்க்கிளுக்குள்ளே ஃபில் ஆகிற மாதிரி ஆர்ட்டின் ஷேப் போடும்போதும் இந்த டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இன்னொரு ஈஸியான ஒரு ஆர்ட் டிசைன் வந்து பார்க்கலாம். இது வந்து லைன் ஆர்ட் மாதிரி இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் ஆர்ட்டின் மாதிரி ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே மேல் ஜாயிண்ட்டையும் கீழே ஜாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி நிறையா லைன்ஸ் வந்து நம்ம போட்டுக்கிறோம். ரேண்டமான லைன்ஸ் தான் நம்ம இழுத்து விட்டுருக்கோம். ஆனால் அதில் வந்து ஆர்ட்டின் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போது இது வந்து டிசைனாக நல்லாயிருக்கும். இப்போது அதோட ஜாயிண்டிங் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே மட்டும் லைட்டாக லைன்ஸ் மாதிரி நம்ம இழுத்து விட்டுக்கிறோம். இப்போது இன்னும் சிம்பிளான ஒரு ஆர்ட்டின் டிசைன் வந்து பார்க்கலாம். இது வந்து சும்மா லைன் மட்டும் போட்டு நம்ம வந்து லைனை மட்டும் டார்க் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு சைடு இருக்க லைன் மட்டும் டார்க் பண்ணியிருக்கோம். இது வந்து உள்ளே வந்து கலர் பண்ண வேணாம். இது வந்து அவுட்லைன் டிசைன் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இப்போது அந்த ஒரு சைடு மட்டும் கலர் பண்ணி முடிச்சுட்டு பக்கத்தால் சின்னதாக ஒரு ஆர்ட்டின் இருக்க மாதிரி கலர் பண்ணிக்கலாம். அது வந்து அது கூட ஒட்டின மாதிரியே ஒரு ஆர்ட்டின் வரைஞ்சி ஃபுல்லாக நம்ம கலர் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இன்னொரு ஆர்ட்டின் டிசைன் வந்து பார்க்கலாம். இதுக்காக ஆர்ட்டினோட அவுட்லைன் மட்டும் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வந்து ட்ரா பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஷீட்டில் இது ஆர்ட்டின் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம கலர் பண்ணும்போது அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அது ஒரு கிளாஸாக நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போது இந்த ஆர்ட்டினை வந்து அவுட்லைன்ஸ் மட்டும் நம்ம கலர் பண்ணிக்கிறோம். அவுட்லைன் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல டார்க்னஸ் பண்ணிவிட்டு சுற்றியும் குட்டி குட்டியான ஆர்ட்டின்ஸ் வந்து அப்படியே பறந்து போகிற மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக ஒட்டி ஃபுல்லாக பிளாக் தெரிகிற மாதிரி கலர் பண்ணாமல் லைட்டாக பெரிய ஆர்ட்டின் சின்ன ஆர்ட்டின் சொல்லி அதுக்குள்ளே மிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி நம்ம கலர் பண்ணியிருக்கோம். நான் வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கலர் பண்ணிக்கங்க. இல்லை நான் ஆர்ட்டினை சுற்றியும் உள்ளே மட்டும் ஆர்ட்டின்ஸ் வராமல் இந்த பெரிய ஆர்ட்டினை சுற்றியும் நம்ம சின்ன சின்ன ஆர்ட்டின் போகிறப்போ அது இன்னும் டிசைன்ஸாக நல்லாயிருக்கும். நம்ம க்ரீட்டிங் கார்டுக்கு இது நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆர்ட்டின் ஷேப்பில் நம்ம போட்டுட்டு உள்ளே வந்து நம்ம பாயிண்ட் ஏதாவது எழுதி முடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த குட்டி குட்டி ஆர்ட்டின்ஸ் போட்டு நம்ம கலர் பண்ணும்போது அது வந்து சூப்பர் டிசைனாக நல்லாயிருக்கும்.
இப்போது பேசிக் டிசைன்ஸை வச்சு ஒரு பெரிய டிசைன் வந்து ட்ரா பண்ணலாமா? அதுக்காக பெரிய ஆர்டின் ஷேப்பில் நான் பென்சிலை வச்சு ட்ரா பண்ணியிருக்கேன். லைட்டான அவுட்லைன் வந்து கொடுத்துட்டு இப்போது அதோட ஷேப்ஸ்லேயே நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். இப்போது நம்ம கற்றுக்கிட்டோம் பார்த்தீங்களா ஆர்டின்ஸ், அந்த ஆர்டின்ஸ் வச்சு நம்ம வந்து அதோட அவுட்லைனை நம்ம கலர் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஆர்டின்ஸ் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஷேப்பில் பார்த்தோம் பார்த்தீங்களா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சர்க்கிள் போட்டு வி ஷேப்பில் ஜாயின் பண்ணி பழகுங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். இப்போது மேலே இருக்க ஆர்டின்ஸ் வச்சு உங்களுக்கு பிடிச்ச ஆர்டின் ஷேப்ஸை வச்சு ரேண்டமான டிசைன்ஸ் வந்து நம்மளே உருவாக்கிக்கலாம். நான் பார்த்த அந்த 2வது ஆர்டின் ஷேப்போ 3வது கிளாஸோ அதெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதில் வந்து அந்த எஸ் ஷேப்ஸ் டிசைன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் ஃப்ளவர் யூஸ் பண்ணுறீங்க, லீஃப் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன மெயினாக நம்ம பார்க்குறோன்னா அதோட ஆர்டின் ஷேப்லேயே டிசைன்ஸ் கொண்டு வர மாதிரி நம்ம பார்க்குறோம். இப்போது நான் ஆர்டினை சுற்றியும் லீவ்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு நான் டாட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் கொஞ்சம் பெரிய டாட்ஸ் மாதிரி வரைஞ்சிருக்கேன். நீங்கள் சிம்பிளாக சின்ன டாட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து கற்றுக்கிட்ட டிசைன்ஸ் வச்சு ரேண்டமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா புது புது டிசைன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போது நான் வந்து கீழே வந்து லீவ்ஸ் வர மாதிரி அந்த வி ஷேப் ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு லீவ்ஸ் வர மாதிரி ஜாயின் பண்ணிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து கேவ் லைன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நம்ம வந்து க்ரீன் டீ கார்டு டிசைன்ஸு அந்த லீவ் டிசைன்ஸை வச்சு எப்படி ஆர்டின் வரையலாம் அந்த மாதிரி அடுத்தடுத்த கிளாஸில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம லீஃபை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம தேடாக ஒரு ஆர்டின் ஷேப் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஷேப் வந்து இதில் நம்ம வரைஞ்சிருக்கோம். அதே மாதிரி இடையில கலர் பண்ணாமல் ஒரு சர்க்கிள் விட்டுட்டு மித்ததுக்கெல்லாம் அதே மாதிரி ஆர்டின் வரைஞ்சி கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இப்போது அந்த ஆர்டினுக்கு பக்கத்தாலேயே அந்த அவுட்லைன் மட்டும் நம்ம கலர் பண்ணி ஒரு ஆர்டின் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஆர்டினை வந்து வரைஞ்சிட்டு பக்கத்தால் அந்த குட்டி ஆர்டின் இருக்க மாதிரி நம்ம கலரிங் பண்ணிக்கிறோம். நம்ம சிங்கிள் டிசைனாக தான் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக ஆர்டின் ஷேப்லேயே ட்ரா பண்ணாமல் கீழே இருக்க பகுதிக்கு மட்டும் டிசைன் வரைஞ்சிட்டு மேலே வந்து அந்த லைன் ஆர்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். அந்த பாயிண்டில் மட்டும் எல்லாமே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு ரேண்டமான லைன்ஸ் வந்து ஆர்டின் ஷேப்பில் வர மாதிரி நம்ம கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் ஃபுல் பேஜுக்கும் கவர் பண்ணுற மாதிரி இந்த டிசைனிங் வரைஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போது அந்த ஜாயிண்ட் ஆகிற பகுதியும் கீழே ஜாயிண்ட் ஆகிற பகுதியும் அந்த லைன்ஸ் வர மாதிரி நம்ம இழுத்து விட்டுருக்கோம். அது வந்து டார்க் லைன்ஸாக போடாமல் லைட்டான லைன்ஸாக நம்ம ஜாயிண்ட் ஆகிற மாதிரி போட்டிருக்கோம். இதோட இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போது இன்னொரு பெரிய டிசைன் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான டிசைனாக கொடுக்கலாம் அப்படின்னு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதுக்காகவும் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆர்டின் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இந்த சைடு ஆஃப் இந்த சைடு ஆஃப் இருக்க மாதிரி போடுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆர்டின் கூட நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது அவுட்லைன் வந்து பென்சிலை லைட்டாக நம்ம ட்ரா பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து போன டிசைனில் என்ன பண்ணோன்னா அவுட்லைன் போட்டுட்டு மேலே வந்து ஆர்டின்ஸ் போட்டோமா, ஆனால் இந்த இடத்துல அவுட்லைன்ஸே வராமல் ஆர்டினே அவுட்லைன்ஸாக நம்மளுக்கு வர மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். இதுக்காக குட்டி குட்டி ஆர்டின்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அவுட்லைனாக மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து ஃபுல்லாக பக்கத்தால் ஒட்டி ஒட்டி நிறையா இருக்க மாதிரி வரையாமல் ஒரு சின்னதாக ஒரு பெருசாக நம்ம வந்து இருக்க மாதிரி வரைஞ்சிக்கலாம். இது வந்து ஃபுல்லாக வெறும் ஆர்டினாவே கொடுக்காம ஒரு ஆஃப் ஆர்டின் வந்து அவுட்லைன் போடாமல் ஆர்டின் மட்டுமே அவுட்லைனாக வர மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். இப்போது இந்த ஆர்டின்ஸ்க்கெல்லாம் நம்ம கலர் பண்ணிக்கலாம். கலர் பண்ணும்போது அவுட்லைனை விட்டு வெளியே வராத மாதிரி பார்த்துட்டு நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அந்த ஆர்டின் ஷேப்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த பேஜ் ஃபில் பண்ணுற அளவுக்கு கூட நீங்கள் பெருசாக ட்ரா பண்ணி அந்த ஆர்டின் ஷேப்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிங்கிள் சைடு மட்டும் வெறும் ஆர்டின்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி அவுட்லைன் போட்டு நம்ம ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். மிச்சம் இருக்க பாதி சைடுக்கு வெறும் அவுட்லைன் மட்டும் நம்ம வந்து ஆர்டின் மாதிரி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துக்கலாம். அவுட்லைன் வந்து கொடுத்துட்டு அவுட்லைன் மட்டும் டார்க்காக இருக்க மாதிரி நம்ம கலர் பண்ணிக்கலாம். இந்த டிசைனிங் கிளாஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.